அரசமைப்பு சட்டத்துக்கு மதிப்பளிக்கும் கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்குமா மற்ற கட்சிகள், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த அழைப்பை ஏற்குமா, இல்லை வெளியிலேருந்தும் இந்த அழைப்பை ஏற்று இந்தியா கூட்டணியில கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல இப்போதைக்கு அவருடைய அழைப்புக்கு காரணம் இல்ல மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல இன்னும் மியூட்ல தான் சார் இருக்கு. பேசலாம். அதாவது நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஆட்சி அமைப்பதற்கு என்பதுதான் அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஓப்பன் டிக்ளேர் என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்களுடைய விருப்பம் அது. அதை அவர் வெளியே சொல்லுகிறார். ஏன்னா சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தையில சொல்லுவாங்க, நீங்க ஏன் ஓப்பனா சொல்லுங்க, ஓப்பனா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க வர்றதா இல்லைன்னு முடிவெடுப்போம். அதனால சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், அல்லது நிதிஷ்குமாராக இருக்கட்டும், அல்லது சிறு சிறு கட்சிகள் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அவருடைய பையனுடைய அந்த பார்ட்டி, இன்னும் 2 கட்சி எம்எல்ஏக்கள், ஒரு எம்எல்ஏக்கள் இருக்கிற, ஒரு எம்பிக்கள் இருக்கிற அரசியல் கட்சி, எம்பிக்கள் இருக்கிற அரசியல் கட்சி, இவர்களை எல்லாம் அழைப்பதன் மூலம் நாங்களும் இந்த களத்திலே தயாராக இருக்கிறோம் என்பதை காங்கிரஸ் கட்சி சொல்லி. ஆனால் இப்போதைக்கு எல்லாருடைய பார்வை என்பது பிஜேபியை நோக்கி தான் இருக்கு. இப்ப பிஜேபியில என்ன நடக்குது, ஒரு 6 மாத காலத்துக்குள் மக்களே என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் மேல எழலாம். எனவே இவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இல்ல, மக்கள் வாக்களித்தது பாஜகவுக்கு தான் இப்ப வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பாஜகவுக்கு வாக்களிச்சிருந்தா 280 தொகுதியில வாக்களிச்சிருக்கா, ஏன் 240ஓட நிறுத்திருக்காங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா 240 ஜெயிச்சா இவங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி? சார் கணக்கு போட்டு வாக்களிக்க முடியுமா சார்? கிடைச்சது இவ்வளவு கிடைச்சிருக்க உங்களுக்கு. நீங்க அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பிஜேபிக்கு ஓட்டு போடணும். ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க? அப்ப இது திமுக மட்டும் இல்ல, அகில இந்தியாவோட காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? அந்த கேள்வி வருது இல்ல. ஆனா இங்க ஒரு கட்சியா இருந்து பாஜக 240 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க. ஆனா இங்க கூட்டணியா இருந்து எவ்வளவு இடங்கள் பெற்றாங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இப்ப நமக்கு கூட்டணியாக இருந்து வெற்றி பெறலனால கூட்டணி அப்ப சதவீத அடிப்படையில இங்க யார் ஆட்சி அமைப்பது அப்படின்னு பார்க்க முடியுமா? எத்தனை சதவீத வாக்குகளை யார் வாங்கி இருப்பது, அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படி ஒரு செட்டப் இந்திய அரசியல் சாஸ்திரத்துல இல்லை இல்ல. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு மெஜாரிட்டியா ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா போன தடவை 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபி கொண்டிருந்தது. அதனால இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கே வேலை இல்லைங்க. பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். நீங்க அன்னைக்கு யார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எங்க அமைச்சரவையெல்லாம் நாங்க விரும்பினா யாருக்கும் சீட்டு கொடுப்போம், அவ்வளவுதான். யாருக்கும் பதவி கொடுப்போம், வாங்கினா வாங்கு, வாங்கலைன்னா போ, ஆதரிச்சா ஆதரி, ஆதரிக்கலன்னா போ. அந்த செய்தியை சொல்வதற்கான வாய்ப்பு பிஜேபிக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல. பிஜேபி இவர்களின் தயவை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு 8 மாசம் தான் இதே ஆந்திராவினுடைய இன்னைக்கு சிஎம் ஆக போறவர் காவ காத்து கிடந்த மோடியை பார்ப்பதற்கு. மோடி விருப்பப்படல, திரும்பி வந்தாரு. ஆனா இன்னைக்கு மோடி எப்படி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சிங்கிள் தம் மெஜாரிட்டி என்பது மோடி இடத்துல, பிஜேபி இடத்துல இல்லை. அவர்கள் இந்த கூட்டணியை அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் அப்படியே நேர்மையான நல்ல அரசியல் கட்சி அப்படின்லாம் நான் சொல்லல. அவர்களும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல அவர்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப சட்டம் நடக்கும், எப்ப இவங்க வெளியில வருவாங்க, யாரை தூக்குவோம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு காங்கிரசும் இருக்கிறது. உண்மையான அரசியல் ஆட்டம் இனிதான் ஆரம்பம். உண்மையான அரசியல் ஆட்டம் இனிதான் ஆரம்பம். நிச்சயமா 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 அரசியல்னா என்னன்னு இந்திய மக்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. வாஜ்பாய் கவர்மெண்டை இவங்க பார்த்தது இல்ல, சரண் சிங் கவர்மெண்டை இவங்க பார்த்தது இல்ல, சந்திரசேகர் அரசாங்கத்தை விரட்டி விட்டது எப்படி காங்கிரஸ் இவங்க பார்த்தது இல்ல. இப்பொழுதுதான்
10 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு 20-25 வயது இளைஞர்கள் இந்த அரசியலை, இந்திய அரசியலை நடக்க போகிற கேலி கூத்தை பார்க்க போகிறார்கள். சரியா தப்பா என்பதை தாண்டி இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு விறுவிறுப்பாகவும் இந்த இளைஞர்களுக்கு பிடிப்பது போலவும் ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்குது. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது சண்டிகர் விமான நிலையத்துல. இது சிங்கிள் தம் மெஜாரிட்டியோட மோடி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? மெஜாரிட்டியில மோடி இல்ல. எனவே இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எதிர்காலத்துல நடக்கும். சார் இப்ப இதுக்கு வந்து ஒரு ஷெரீப் சார், இது வந்து ஒரு தனி மெஜாரிட்டியில பாஜக வரல அப்படிங்கறதுனால தைரியத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கங்கனா ரணாவத்துக்கு நடந்த விஷயத்தை தானே பேசுறீங்க நீங்க? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நடக்கும். அப்ப இந்த மக்கள் பொறுத்தவரை எல்லாருமே அதான் அடங்கி ஒடுங்கி பயந்து கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் மூச்சு விட்டு தைரியமாக இருப்பார்கள் என்பதற்காக இதை சொல்றேன். நான் ஒரு பொலிஷன் கவர்மெண்ட் இருக்குது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஏற்கனவே பாபர் மசூதியில என்ன பண்ணோம், ஆர்டிகல் 370 என்ன பண்ணோம், ராணுவத்துக்குள்ள எப்படி ஆள் சேர்த்தோம், அப்படியெல்லாம் எதையும் இனிமேல் செய்துவிட முடியாது. ஒரே நாடு ஒரே மொட்டை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த எந்த ஆனா அதுக்கு ஆதரவு சொல்றாரு நிதிஷ்குமார் சொல்லும் போது அதெல்லாம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லங்கிறது தானே அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. நிதிஷ்குமார் சொல்லுவாரு, அதையே வந்து இங்க ஆந்திராவுடைய வரப்போற முதலமைச்சர் சொல்லுவாரா? அவர் சொல்ல மாட்டாரு. சரி, ஏன்னா அவர் வந்து முஸ்லிம்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்றாரு. அவரு உனக்கு இடஒதுக்கீடு தருவேங்கிறாரு. மத்திய அரசாங்கம் எதையெல்லாம் காரணம் காண்பித்து உங்கள் இடஒதுக்கீடு ரத்து செய்ததோ அந்த இடஒதுக்கீடை திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் காங்கிரஸ் இப்படி எல்லாம் குழப்பம் வரும். எனவே நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம், எங்க வீட்டுக்குள்ள வாங்க என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம்.